Recording in progress. श्रीशैले सदयापात्रं दीपक्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतसदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाह्रियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः. பணவாள் அரவணை பள்ளி பயில்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். இந்த பகுதியில் நம்ம வேதத்துக்கும் திருவாய்மொழிக்கும் ஒற்றுமை உண்டு, ரெண்டும் வேறு வேறு அல்ல, அதுக்குள்ள அதே பெருமை இதற்கு உண்டு என்று பல சான்றுகளை வச்சு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பார்த்துட்டே வந்தபோது இதில் எப்படி இப்போது இதுக்கும் இது வேதத்திற்கு ஏற்றம் சொல்லும் பிரமாணங்கள், தமிழ்மறைக்கு ஏற்றம் சொல்லும் பிரமாணங்களும் பார்த்தோம். இதில் 48வது சூத்திரத்தில் அதில் லலிதா அக்கா ஒரு சந்தேகம் எழுப்பியிருந்தாங்க. என்னன்னு சொன்னால், இப்போது வேதத்திற்கு ஏற்றம் சொல்லும் பிரமாணங்களுக்கும் ஆச்சாரிய ஆழ்வார்கள் பாசுரங்களே சொல்லியிருக்கீங்க, தமிழ்மறைக்கு சொல்கிறதுக்கும் அதே சொல்லியிருக்கேன், ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது நிஜமாகவே ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ ஆழ்வார்கள் பாசுரங்களை அங்கே சொல்லியிருந்த பொழுதிலும் அதற்கு பின்புலத்தில் வேதமும் உபனிஷத்துக்களும் இதிகாச புராணங்களும் தான் உள்ளன. அதை நம்ம ஆராய்ந்து பார்த்தா ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன் நாயனார் அந்த குறிப்பிட்ட பாசுர வரி எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அந்த மாதிரியும் பார்க்கலாம். ஆனால் அது வேறு டைமென்ஷனுக்கு போகும். இப்போ இதில் உதாரணத்துக்காக இந்த பக்கம் 152 எடுத்துட்டிங்கனாக்கா, வேத நூல் பிராயம் 100 அப்படிங்கிறத திருமாலையிலேருந்து எடுத்திருக்காங்க. அதை பார்த்து அந்த திருமாலைக்கு பெரியவாச்சான் பிள்ளை கொடுத்த அந்த வியாக்கியானத்துக்குள்ளே போனாக்கா, ஏன் நாயனார் அந்த குறிப்பிட்ட பாசுர வரி எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அழகாகவே தெரியும். அதுக்கு அடுத்தது ஆக்னை ஆணை, அது அப்புறம் வசையில் நான்மறை அப்படிங்கிறதுக்கு பெரிய திருமொழி எடுத்திருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வியாக்கியானத்தில் போய் பார்த்தா அந்த வசையில் அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக பொருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகையால் இது நாயனாருடைய அந்த அபார திறமை, அபார ஞானம், எம்பெருமான் அவருக்கு கொடுத்த அந்த மயர்வற்ற மதிநலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பாசுர வரிகள் எடுத்திருக்கிறாங்களே தவிர எல்லாத்துக்கும் பின்புலத்தில் வேத சொற்களும் வேத சொற்றொடர்களும் உபனிஷத்தும் இதிகாச புராணங்களும் தான் இருக்கின்றன. அதை பார்க்கலாம். அதை நம்ம அதுவும் ஒரு மொழிதான். அதாவது இதில் இருக்கக்கூடிய பாசுர இதை எடுத்து, அந்த பாசுர வரிகளை எடுத்து அதற்கு வியாக்கியானத்துக்குள்ளே போய் நம்ம போகலாம். ஆனால் அந்த மாதிரி போனால் இப்போ நம்ம ஒரு மாதத்தில் முடிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும், அவ்வளோ நாள் ஆகும். அதுதான். ஆனால் அது ஒரு சுவை தான். அந்த சுவை அனுபவிக்கணுங்கிற பிராப்தம் தான் நம்மளும் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அக்கா அந்த விதையை போட்டாங்க மனசில். அதுவும் நடக்குதா பார்க்கலாம். பெருமானோட திருவுருளாக இருந்தால் அது நடக்கக்கூடும் கண்டிப்பாக. அப்புறம் 46 6ல்
கர்த்திருவம் அப்படிங்கிறது வேதத்துக்கு கிடையாதே, அது அபௌருஷேயம் தானே. ஆனால் இந்த திருவாய்மொழியை நம்மாழ்வார் செய்தார் அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப அந்த அந்த கண்டிஷன் பொருந்தாதே, கர்த்திருவம் இல்லை வேதத்துக்குங்கிற கண்டிஷன் இதுக்கு பொருந்தாதேன்னு பார்த்தப்போ அதுக்கும் விளங்க சொன்னாங்க. எப்படி ஸ்வயம்பூ படைத்தான், அந்த கல்ப ஆதியிலே எப்படி பிரம்மன் வாயால் அதை வெளியிட்டானோ அதே போல நம்மாழ்வாருடைய திருவாக்கினால இந்த வேதம் வெளியிடப்பட்டது. ஆகையால இதுவும் வேதத்திற்கு இணையானதே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வியாச பகவானுக்கும் சௌனக முனிவருக்கும் நம்மாழ்வாருக்கும் உள்ள ஒற்றுமை காட்டப்பட்டது. ரிஷி முனி கவி அப்படின்னா அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு, அந்த ரிஷி முனி கவி அப்படிங்கிறது வியாசருக்கு பொருந்தும், சௌனக பகவானுக்கும் பொருந்தும், சுவாமி நம்மாழ்வாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது அது ஒரு சூத்திரத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் இது எப்படி இது எம்பெருமான் அந்த ஒரு கல்ப ஆதியிலே எப்படி அந்த அண்டத்தை படைக்கும் பொழுது எல்லாவற்றையும் முன்பிருந்த போலவே படைத்தானோ அதே மாதிரி வேதங்களையும் படைத்தான், அதே மாதிரி திருவாய்மொழியும் படைத்தான் அப்படிங்கிறத நம்ம 48வது சூத்திரத்தை பார்த்தோம். இன்னைக்கு 49வது சூத்திரத்துல இதுலயும் இன்னும் கூடுதலாக இந்த வேதத்தை போன்றதே திருவாய்மொழி அப்படின்னு சொல்ல வராங்க. எப்படின்னாக்கா இதில் சொல்லப்பட்ட கருத்து எப்படின்னா, இப்போ ஒரு கல்பம் துவங்கும் போது, அதாவது பழையத்துக்கு அப்புறம் திரும்பியும் சிருஷ்டியை ஆரம்பிக்கும் பொழுது எம்பெருமான் என்ன பண்றான்னா அந்த வேதங்களை எல்லாம் தன்னுடைய மூத்த பிள்ளையான நான்முக பிரம்மனுக்கு சொல்லி கொடுக்கிறார். நான்முக பிரம்மன் தான் எம்பெருமானுடைய மூத்த பிள்ளை அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய மகனாக கருதப்படுபவர் தான் ருத்ரன் அல்லது சிவன். அவர் என்ன பண்றாரு, நான்முக பிரம்மன் சிவனுக்கு அதை கற்றுக் கொடுத்துக்கிறார். அதே மாதிரி எம்பெருமான் நம்மாழ்வாருக்கு திருவாய்மொழியை உபதேசிக்க, நம்மாழ்வார் அதை மதுர கவிக்கும் மற்றவர்களுக்கும் உபதேசித்தார் அப்படின்னு அந்த ஒற்றுமை இங்கே காட்டப்படுகிறது. ஆகையால் இதுல பிரம்மனுடைய குணாதிசயங்கள் என்ன, ருத்ரனுடைய குணாதிசயங்கள் என்ன, நம்மாழ்வாருடைய குணாதிசயங்கள், மதுர கவியாழ்வார் அப்படிங்கிறது தான் இந்த இதுல நம்ம பார்க்க போறோம். சூத்திரம் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அப்புறமா அதை பிரிச்சு ஒன்னொன்னா பார்த்துக்கலாம். தமிழ் மறையானது இறைவன் அருளாலே ஆழ்வாருக்கு கிடைத்தது. ஆழ்வார் திருவருளாலே அவர் திருப்பெயரோடு சேர்த்து இங்குள்ளார்கள் அனுபவத்திற்காக இருக்கும் தன்மை இந்த சூத்திரத்தில் அருளி செய்யப்படுகிறது. எப்படி நம்ம வரைக்கும் வந்தது, இது எம்பெருமான் தான் நம்மாழ்வாருக்கு சொல்லி கொடுத்தான் இருக்கட்டும், நம்ம அளவுக்கு வந்ததே, இன்னைக்கு நாம் படிக்கும் அளவுக்கு வந்தது எப்படி அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தை விளக்கம் போறாங்க. உறக்கம் தலை கொண்ட பின்னை மறை நான்கும் உணர்ந்த தங்கள் அப்பனோடு ஓதின சந்த சதுர்முகன் சலம் கலந்த வெண்புரி நூல் மானுரி திரிந்து தன்னுண்ணும் காமனுடல் இலங்கிங்கு ஜேஷ்ட புத்திராதிகளுக்கு மறை பயந்தா போலே ஆதும் இல்காலத்து எந்தையான வாய் முதலப்பன் பிரம குருவாய் ராப்பகல் முன் சொல்ல கற்றரமே என்ற இவரும் நாவினால் நன்மையால் என்னும் ஓதவல்ல பிராக்கள் கண்மின்கள் என்று சொல் பயிற்ற வேதம் ஓதுவார் ஓத்து ஆகையாலே ஆதர்வனாதிகள் போலே இதுவும் பெயர் பெற்றது அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாலை மாதிரி தொடுத்து சொல்லியிருக்கார். இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, எப்படி ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மனுக்கு உபதேசித்தான், பிரம்மன் ருத்ரனுக்கு உபதேசித்து ருத்ரன் மற்றவர்களுக்கு உபதேசித்தார் வேதத்தை. அதே போல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் நம்மாழ்வாருக்கு உபதேசிக்க, அவர் மதுரகவிகளுக்கு உபதேசிக்க, அதன் பின் தொடர்ந்து நம்மளவுக்கும் சேர்ந்தது அப்படிங்கிறத இங்க பார்க்க போறோம். இப்போ இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். முதல்ல உறக்கம் தலை கொண்ட பின்னை மறை நான்கும் உணர்ந்த தங்கள் அப்பனோடு ஓதின சந்த சதுர்முகன். இப்போ உறக்கம் தலை கொண்ட பின்னை, அதாவது எம்பெருமான் அந்த பிரளயம் முடிஞ்ச உடனே அவன் அந்த யோக நித்திரையில இருந்து அவன் யோசிக்கிறான், எதெல்லாம் எப்படி பண்ணணும், முந்திருந்த மாதிரியே படைக்கணும்ட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் அதை தன்னுடைய மூத்த பிள்ளையான பிரம்மனுக்கு சொல்லி தருகிறார். அவன் தன்னோடு வச்சு படிக்க வைக்கிறான். எப்படி ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு கூடவே இருந்து படிக்க வைப்பாரோ அதே போல ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மனுக்கு இந்த வேதங்களை கற்பித்து கொடுக்கிறார். அதுதான் தங்கள் அப்பனோடு ஓதின சந்த சதுர்முகன். அங்க அப்பாவோட சேர்ந்து படிச்சார். யாரு? நான்முக பிரம்மன். அவருடைய தந்தை யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அவனோடு சேர்ந்து இந்த 4 வேதங்களை படித்தார் அப்படின்னு இந்த முதல் காலம்ல சொல்லியிருக்கு. உறக்கம் தலை கொண்ட பின்னை மறை நான்கும் உணர்ந்த தங்கள் அப்பனோடு ஓதின சந்த சதுர்முகன்.
மறை நான்கு உணர்ந்த தங்கள் அப்பன். மறை நான்கு உணர்ந்த தங்கள் அப்பன் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அதாவது அந்த யோக நித்திரையிலேருந்து அவன் விழிக்கும் போது அவனுக்கு அந்த வேதங்கள் வந்து அப்படியே அவன் உணர்ந்தான். அதை தன்னோட பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க நான்முக பிரம்மனுக்கு தன் அப்பனான ஸ்ரீமன் நாராயணனோடு சேர்ந்து அதை கற்றான். அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல போற விஷயம். இறைவன் பிரமனுக்கு வேதத்தை ஓதுவித்தது. அவருக்கு எப்படி சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, உறக்கம் தலை கொண்ட பின்னை, உன்னிய யோகத்து உறக்கம் தலை கொண்ட பின்னை என்று பெரிய திருமடல்ல திருமங்கையாழ்வார் சொல்லியிருக்கார். என்கிறபடியே பிரளய காலத்தில் வேறுபாடு இன்றி சத்தென்ற பொருளை மட்டுமே உடைய அண்டத்தை தன்னிற்று வேறாக்கி மகத் முதலான தத்துவங்களையும் அண்டத்தையும் படைத்து பிரமனை படைப்பதற்கு முன்பாக இவை நல்வழி பெற்று சேர வழி என்ன என்று நினைக்கும் யோக நித்திரை செய்த பின்பு அந்த சிருஷ்டியை தான் இங்கே விளக்குறாங்க. நம்ம ஸ்ரீபாஷ்யத்துல அதுக்கப்புறம் கூட பல முறை பார்த்துருக்கோம். இந்த பிரளயம் அழிவு அப்படிங்கிறது என்னன்னா, எல்லாமே சித் அச்சித் எல்லாமே நுண்ணிய நிலையில் சூட்சும நிலையில் அந்த பரமாத்மாவுடைய உடம்போடு ஒன்று விடுகிறது. அதுதான் பிரளயம். எதுவுமே அழிவதே கிடையாது. பிரளயம் என்பது அழிவுன்னு நம்ம நினைக்கவே கூடாது. அந்த பிரளய காலத்துல எல்லாமே இந்த அண்டத்திலுள்ள சித் அச்சித் எல்லாமே நுண்ணிய வடிவிலே எம்பெருமானுடைய திருவுடலோடு போய் ஒட்டி கொள்கின்றன. ஒட்டி சிருஷ்டி காலத்துல அவன் என்ன பண்ணணும்னா, இதையெல்லாம் தன் உடம்பை விட்டு வெளியே தள்ளி ஸ்தூல வடிவத்திலே இந்த அண்டத்தை மீண்டும் படைக்க வேண்டும். அதுதான் அப்ப உன்னிய யோகத்து உறக்கம் தலை கொண்ட பின்னை அந்த சிருஷ்டி எல்லாவற்றையும் தன் உடம்பிலிருந்து வேறாக்கி அந்த ஸ்தூல வடிவத்தை கொடுப்பதற்கு முன்பு இவைகள் உய்வடைய வேண்டுமே என்று யோசித்து அந்த வேதத்தை அவன் நான்முக பிரம்மனுக்கு உபதேசிக்கிறான் அப்படின்னு தான் இங்க சொல்ல வராங்க. உன்னிய யோகத்து உறக்கம் தலை கொண்ட பின்னை என்கிறபடியே பிரளய காலத்தில் வேறுபாடின்றி சத் என்ற பொருளை மட்டும், சத்துன்னா இருப்பு இருக்கு, அழிஞ்சு போகல. இந்த சேதனங்களாகட்டும் அசேதனங்களாகட்டும் அழியவே இல்லை, இருக்கின்றன. ஆனால் ஒரு உருவ வேறுபாடு இன்றி நுண்ணிய வடிவில் எல்லாமே அவனுடைய திருவுடம்போடு ஒட்டி கொண்டு இருக்கின்றன. சத்தென்ற பொருளை மட்டுமே உடைய அண்டத்தை தன் என்று வேறாக்கி அவன் எல்லாத்தையும் தன்னை விட்டு வேறு பண்ணி மகத் முதலான தத்துவங்களை, இந்த மகத் இந்த மகத்து அகங்காரம் அதெல்லாம் வந்து வேற 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 தத்துவங்கள். அதுல இருந்துதான் குணங்கள் தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் எல்லாமே தோன்றும். ஆகையால இங்க வந்து மகத் முதலான தத்துவங்கள்னா எல்லாமே அதாவது அந்த அச்சேதன பொருட்கள் அத்தனையுமே தன்னை விட்டு வேறாக்கி அண்டத்தையும் படைத்து விடுகிறார். படைத்து விட்டு பிரமனை படைப்பதற்கு முன்பாக இதெல்லாம் பண்ணிட்டார். இது வந்து சமஷ்டி சிருஷ்டின்னு பேர். பொதுவாக எல்லாவற்றையும் படைப்பது, அதாவது பஞ்சபூதங்களை தன்மாத்திரைகளை நெருப்பு நீர் நிலம் அதெல்லாம் படைத்து விடுகிறான். அதுக்கப்புறம் தனித்தனியாக கூட்டமாக படைக்கக்கூடிய தொழிலை வந்து அவன் நான்முக பிரம்மனிடம் கொடுத்து விடுகிறான். இப்ப இந்த நான்முக பிரம்மனை படைப்பதற்கு முன்ன அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, பெருமான் இவை நல்வழி பெற்று கரை சேர வழி என்ன. அப்பவே அவருக்கு கவலை, இவெல்லாம் படைச்சிட்டோமே, இதுங்கெல்லாம் எப்படிதான் நல்ல வழியில வந்து நம்மை அடைய போகின்றன என்கிற கவலை வந்து அவனுக்கு அப்பவே இருக்கு, சிருஷ்டி துவக்கத்திலே இருக்கு என்று நினைத்து யோக நித்திரை செய்த பின்பு அந்த வந்து தூக்கம் நம்மள மாதிரி தமசால ஏற்படக்கூடிய தூக்கம் அல்ல எம்பெருமானுடையது. அது வந்து யோக நித்திரை. இதுங்களுக்கு என்ன நல்லா செய்யலாம் அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய யோக நித்திரை. அதுக்கப்புறம் அதுக்கு பின்ன விழிக்கும் போது மறை நான்கும் உணர்ந்து இந்த வேதங்களை தன்னுடைய உணர்விற்குள் கொண்டு வருகிறான். யாரு? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். உணர்ந்தாய் மறை நான்கும், எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. 2ஆம் திருவந்தாதியில சொல்லியிருக்காங்க, உணர்ந்தாய் மறை நான்கும், 4 வேதங்களும் உன்னுடைய உணர்விற்குள் வந்து விட்டன. எப்படி? யோக நித்திரை செய்து எழுந்த உடனே அவருக்கு இந்த 4 வேதங்களும் அவர் உணர்விற்குள்ளே வந்து விட்டன. உறங்கி எழுந்தவன் என்கிற நியாயத்தாலே தன் நினைவில் கிடந்த 4 வேதங்களையும் உச்சாரண கிரமம் தப்பாதபடி நினைந்த. இது ஒரு அழகான விஷயம். தூக்கம், இந்த தூக்கத்தை பத்தி பல விஷயங்கள் வந்து நம்ம ஸ்ரீபாஷ்யம் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். அதுல ஒரு பர்டிகுலர் ஒரு பூர்வபக்ஷத்துல என்ன சொல்லுவாங்க, தூங்குறவன் வேற எழுந்துக்கிறவன் வேற அப்படின்னு சொல்லுவாங்க. உறக்கம் கொள்ற ஜீவன் ஒருத்தன்,
எழுந்துக்கிறவன் வேறன்னு சொல்லுவாங்க. அது இல்லை அப்படிங்கிறதுக்கு இதை உதாரணமாக காட்டுவாங்க. அதாவது நம்ம தூங்குவதுக்கு முன்னால நம்ம என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோமோ, என்னெல்லாம் வேலை பண்ணணும், எல்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோமோ, அதெல்லாம் நம்ம தூங்கி எழுந்த உடனே நமக்கு அப்படியே ஞாபகம் வரும். இதை வைத்து தான் அங்கே பாஷைக்காரர் சித்தாந்தம் பண்ணியிருப்பார். அதாவது தூங்குறதுக்கு முன்னே இருந்த நினைவுகள் தூக்கம் முடிந்த பிறகு நினைவு மாறாமல் வருவதால் அதே ஜீவன் தான் தூங்குகிறான், அதே ஜீவன் தான் எழுந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தாந்தம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி பெரும்பாலும் இங்கே என்ன உறங்கி எழுந்தவன் என்ற நியாயத்தாலே, உறங்கி எழுந்தவன் தூங்குறப்போ நம்ம தூங்குறதுக்கு முன்னால நினைச்சிட்டதெல்லாம் தூங்கி எழுந்தவனே நமக்கு அப்படியே ஞாபகம் வரும். உறங்கி எழுந்தவன் நியாயத்தாலே, எழுந்தவனா ஐயோ அது பண்ணணும் இது பண்ணணும் நமக்கு ஞாபகம் வர்றது போல எம்பெருமானுக்கும் இந்த வேதங்கள் ஒன்று விடாமல் அவனுடைய உணர்விற்குள் வந்தது. உச்சாரண கிரமம் தப்பாதபடி இப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத கூட அவனுடைய நினைவுக்கு வந்தது. தங்கள் அப்பனோடே திசைமுகனார் தங்கள் அப்பன் பெரிய திருமொழி என்றபடி தங்கள் தந்தையான சர்வேஸ்வரனோடு. இப்போ இது யாரை குறிக்கிறாங்க? நான்முக பிரம்மனை குறிக்கிறாங்க. திசைமுகனார், அவருக்கு 4 முகம் இருக்கு இல்லையா, ஒரு திசைக்கு ஒரு முகம், அதனால அவருக்கு திசைமுகனார்னு பேர். யாருக்கு? நான்முக பிரம்மனுக்கு. அவர் தங்களுடைய அப்பனோட, அவருடைய அப்பா யாரு? ஸ்ரீமன் நாராயணன். தங்கள் அப்பனோடே திசைமுகனார் தங்கள் அப்பன் என்றபடி தங்கள் தந்தையான சர்வேஸ்வரனோடு அவனோடு சேர்ந்து படிக்கிறார் நான்முக பிரம்மா. ஓதின சந்த சத்துமுகன், எந்த பரம புருஷன் அந்த பிரம்மனுக்கு 4 வேதங்களை உபதேசிக்கிறானோ என்றபடி வேதங்களை பெற்ற சந்தத் சத்துமுகன். சந்தஸ்னா வேதம், அந்த வேத சந்தங்களை அவன் கற்றுக்கொண்டான். சத்துமுகன்கிறது 4 முகம். 4 முகங்களை உடைய அந்த பிரம்மா, நான்முக பிரம்மன் தன் அப்பனாகி ஸ்ரீமன் நாராயணனோடு சேர்ந்து அந்த 4 வேதங்களை அவன் கற்றுக்கொண்டான். வேதங்களை தனக்கு அடையாளமாக உடைய நான்முக பிரம்மன். அதுவே அந்த வேதங்களை கத்துட்டதே அவனுக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. ஏன்னா அந்த வேதங்களை அடிப்படையாக வச்சுதான் அவன் இதுக்கு மேல வியஷ்டி சிருஷ்டியை பண்ண போறான். கூட்டமாக சிருஷ்டி பண்ண வேண்டியது அவனுடைய தொழில். அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது அந்த 4 வேதங்கள். இதவன் எப்படி கத்துக்கிட்டான்? தன்னுடைய தந்தையான ஸ்ரீமன் நாராயணனிடம் கத்துக்கொண்டான். கத்துட்ட அப்புறம் இதை தன்னுடைய மகனான ருத்ரனுக்கு கத்துக் கொடுக்கிறான். ருத்ரன் பிரம்மனுடைய பிள்ளை அப்படிங்கிறதுக்கு நிறைய இதிகாச புராணங்களையும் உபனிஷத்துக்களையும் வார்த்தைகள் இருக்கு. அவனே இந்த விருப்பாக்ஷன் முதல் பிள்ளையாக நான்முகனுக்கு பிறந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. மான்உரி இது இந்த காலம்ல சிவனுடைய அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்படுது. சிவனுக்கு என்னெல்லாம் பண்புகள் இருக்கு அப்படிங்கிறது இந்த காலம்ல சொல்லப்படுது. என்ன அப்படின்னாக்கா, சலம் கலந்த வெண்புரி நூல் மானுரி திரிதந்து உண்ணும் காமனுடல் இருக்கிழங்கு ஜேஷ்ட புத்திராதிகளுக்கு மறை பயந்தது. அது போலே அந்த மாதிரின்னு சொல்றாங்க. என்னன்னாக்க, சலம் கலந்த வெண்புரி நூல் மானுரி திரிதந்து உண்ணும் காமனுடல் இருக்கிழங்கு ஜேஷ்ட புத்திராதின்னு முதல் புள்ளை. பிரம்மனுடைய நான்முக பிரம்மனுடைய முதல் புள்ளை யாருன்னாக்கா சங்கரன், ருத்ரன், ஈஸ்வரன். புத்திராதிகளுக்கு அப்படிங்கிறதுனால அவரும் மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்தார். மறை பயந்தது போல இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்தார். அது போல அப்படின்னு நெக்ஸ்ட் சொல்ல போறாங்க. என்னன்னா, இந்த ஜேஷ்ட புத்திரனான சிவனுக்கு உள்ள பண்புகள்ல சொல்றாங்க. பிரம்மன் தன் புத்திரனான சிவனுக்கும் மற்றவர்களுக்கும் மறையை ஓதுவித்தது சொல்லி கொடுக்குறான். பிரம்மன் நாராயணன் கிட்ட இருந்து கத்துட்டு அவன் சிவபெருமானுக்கு கத்துக் கொடுக்கிறார். சலம் கலந்த செஞ்சடை. சலம் கலந்த செஞ்சடை யாருக்கு அடையாளம்? சிவனுக்கு அடையாளம். திருச்செந்தர் வித்திர சொன்னபடி என்கிறபடி தினமும் நீராடுபவன். அவர் எப்பவும் குளிச்சுட்டே இருப்பார். அதனால்தான் பார்த்தீங்கன்னாக்கா சிவாலிங்கத்துக்கு கூட எப்பவும் அவங்க திருமஞ்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க, அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பாங்க. சலம் கலந்த செஞ்சடை, இந்த செஞ்சடை வச்சுட்டு தினமும் நீராடும் பழக்கத்தை உடைய சிவன். வெண்புரி நூல் மார்வன் என்கிறபடியே பூநூலை தரித்தவன். பூநூலை போட்டுட்டு இருக்கவர் யாரு? சிவன், சங்கரன் அல்லது ருத்ரன் போட்டுட்டு. மற்ற பண்பு என்னன்னா, மான் உரி. அவருடைய உடை என்ன? மான் உரி அதழும் உடையவர் என்கிறபடியே மான் தோலை தரித்தவனாய். அவர் தினமும் நீராடக்கூடியவர், செஞ்சடை தரித்திருப்பவர், மான் தோலை தன்னுடைய ஆடையாக அணிந்திருப்பவர். திரிதந்து உண்ணும்னா பிறர் மனை திரிதந்து உண்ணும் என்கிறபடியே பிச்சை பெற்று உண்பவனாய். அவர் பிக்ஷை வாங்குறவர், பிக்ஷை வாங்கி தன்னுடைய உணவை ஏற்றுக்கொள்பவர். ஆகையால் அவன்
பிக்ஷை வாங்குபவன், காமன் உடல் கொண்ட தவத்தான் என்கிறபடியே ஐம்பொறிகளை அவன் வென்றவன். யார் அதில் சொல்றது? நான்முகன் திருவந்தாதியில் சொல்லியிருக்காங்க. என்றபடியே ஐம்பொறிகளை வென்றவன் ஆவான் சிவன். இவர் தான் இன்னும் 5 ரிஷிகளுக்கு சொல்லி கொடுப்பார். எப்படி ஐம்பொறிகளை அடக்கி எம்பெருமானை அடைவது அப்படிங்கிறத சிவன் சொல்லி கொடுப்பார். அது ஒரு இடத்துல வருது. ஆகையால இவன் அந்த புலன்களை வென்றவன் யாரு? இந்த சிவபெருமான். இருக்கு இலங்கு திருமொழிவாய் எண்தோள் ஈசர் என்கிறபடியே எப்பொழுதும் வேதங்களை ஓதுபவனாய் இருப்பதால் பிரம்மச்சரிய நிலைக்குறி இலக்கணங்கள் உடைய சிவன். அவருடைய வாய் எப்பவும் வேதங்களை உச்சரித்து கொண்டே இருக்கும். ஆகையால அந்த பிரம்மச்சரிய நிலை உடைய சிவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜடை பற்றி, நீராடுதல் பற்றி, அவருடைய உடையை பற்றி, பிக்ஷை எடுத்து உண்பதை பற்றி எப்பொழுதும் அவருடைய வாய் வேதத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் என்பதை சொல்றார்கள். ஜேஷ்ட புத்திராதிகளுக்கு பிரம்மனுடைய முதல் புதல்வனானக்கு என்ற பிரமாணித்தின்படி முதல் புத்திரனான சிவனுக்கும் மற்றவர்களுக்கும், நான்முக பிரம்மனுடைய முதல் புத்திரன் ஜேஷ்ட புத்திரன் யாரு அப்படின்னாக்கா பரமசிவன் அப்படின்றாங்க. மறை பயந்தார் போலே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி சரணாம் மறை பயந்த என்கிறபடி பேற்றிற்கும் சாதனத்திற்கும் உரிய ஞானத்தை வழங்கும் வேதத்தை நான்முகன் போதுவித்ததை போல, பேற்றிற்கும் சாதனத்திற்கும், அதாவது பேருங்கிறது உபேயம், சாதனம்ங்கிறது உபாயம். உபாயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும், உபாயத்தால் அடையக்கூடிய அந்த உபேயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும், பிராபகத்தையும் சொல்லணும், பிராபியத்தையும் சொல்லணும், நெறியையும் சொல்லணும், குறியையும் சொல்லணும். அதை எல்லாமே இந்த வேதத்தின் வாயிலாக நான்முக பிரம்மன் யாருக்கு சொல்லிக் கொடுத்தான்? ருத்ரனுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதை போலவே வேதம் ஓதுவார் ஓத்து ஆகையாலே இல்லை இது சொல்லிக் கொடுத்ததை போலவே இதை போல இப்போ 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஒன்று, இந்த முதல் காலம்ல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய முதல் புதல்வனாக ஆன நான்முக பிரம்மனுக்கு தன்னுடைய உறக்கம் கலைந்த பின்பு அந்த யோக நிதிரையிலேருந்து எழுந்து தன் உணர்விற்குள் வந்த 4 வேதங்களை அந்த உச்சாரண முறை தவறாது தன்னுடைய மகனான நான்முக பிரம்மனுக்கு கற்பித்தான். நான்முக பிரம்மன் என்ன பண்ணான்? தன்னுடைய மூத்த மகனான தன்னுடைய ஜேஷ்ட குமாரனான சிவன் முதல்வருக்கு அதை முறை தப்பாமல் அவனும் கற்றுக் கொடுத்தான். அதுபோல இதே மாதிரியே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருவாய்மொழியை நம்மாழ்வார்க்கு கற்றுக் கொடுக்க அவர் மதுரகவியாழ்வார் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிறது அடுத்த 2 காலம்ல நம்ம பார்க்க போறோம். ஆதுமில் காலத்து எந்தையான வாய் முதலப்பன் பிரமகுருவாய் ராப்பகல் முன் செல்ல கற்றனமே என்ற இவரும் நம்மாழ்வார் சொல்றாரு. நாங்க அவன்கிட்ட தான் கத்துட்டோம், அவன் தான் எங்களை ராப்பகல் ஓதவித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பகல் பார்க்க மாட்டானாமா. எம்பெருமான் கற்றுக் கொடுத்துட்டே இருப்பான். அவன் ஒருத்தர் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா இரவென்றும் பார்க்க மாட்டான், பகல் என்றும் பார்க்க மாட்டான். கனவுல கற்றுக் கொடுப்பான், நேரில் கற்றுக் கொடுப்பான். அதாவது அவனுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறதுல அவ்வளவு ஒரு ஆர்வம். என் அப்பன், என் வாய் முதல் அப்பன் இராப்பகல் ஓதுவித்து, ராவும் பகலும் என்னை படிக்க வச்சு என்னை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்றதாக இந்த காலம்ல நம்ம பார்க்கிறோம். இறைவன் ஆழ்வாருக்கு தமிழ் மறையை கற்பித்தது. எப்படி பிரம்மனுக்கு வேதத்தை ஓதுவித்து பிரம்மன் சிவனுக்கு ஓதுவித்தானோ அதை போலவே எம்பெருமான் ஆழ்வாருக்கு கற்றுக் கொடுத்தது இங்கே விவரிக்கப்படுகிறது. ஆதுமில் காலத்து எந்தையான, ஆதுமில் காலத்து எந்தன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்கிட்ட கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் எதுவுமே இல்லை. ஆதுமில் காலத்து அந்த காலத்தை என்னை தேர்ந்தெடுத்து அவன் இதை எனக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ஆதுமில் காலத்து எந்தையான, என் தந்தையான, என்னுடைய தகப்பனான, ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்ற யாதுமில்லா அன்று. இப்ப பாருங்க, கரெக்டா அதோட செட் ஆகுதா? அங்க என்ன சொன்னோம்? அது எதுவுமே இல்லாம சத் என்ற ஒன்று மட்டுமே இருக்கும் பொழுதுன்னு பார்த்தோம் இல்ல, அதே மாதிரி அது அப்படியே இந்த பாசுரத்தை எடுத்துட்டு வராங்க. அது கவனிச்சு பார்க்கணும். ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்ற யாதும் இல்லா அன்று. திருவாய்மொழியில இது சொல்லியிருக்காரு. யாரு? சுவாமி நம்மாழ்வார். யாதும் இல்ல அன்றுன்னா அப்ப என்ன அர்த்தம்? எல்லாமே அப்பொழுது சூக்ஷ்ம திசையிலே எம்பெருமானுடைய திருமையினோடு இருந்தது, சத்தாக மட்டும் இருந்தது அப்படின்னு அந்த முதல் காலத்துல பார்த்ததை அப்படியே இங்க நம்மாழ்வார் தமிழ்ல சொல்றார். அதாவது ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்ற யாதுமில்லா அன்று, அந்த காலத்துல, அந்த பிரளய காலத்திலே பெயரையும் உருவத்தையும் இழந்தது போல் சத்தையும் இழக்காமல் காத்து,
பார்த்தீங்களா? எல்லாமே சத் மட்டும், சத்தாக மட்டுமே, இருப்புங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. வேற எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் இல்லை அங்கே. சித்துக்காகட்டும் அச்சித்துக்காகட்டும் இப்படின்னு பண்புகளே இருக்கவில்லை. சத் இருப்பு மட்டுமே இருந்தது. அதே தான் அங்கேயும் சொன்னாங்க, இங்கேயும் சொல்றாங்க. உருவத்தையும் இழந்து போல சத்தை இழக்காமல், சத்தை மட்டும் இழக்கவே மாட்டாங்க. அப்பதான் அவர்கள் இன்னொரு வாட்டி அந்த சிருஷ்டி காலத்துல முன்பு இருந்தது போலவே வரக்கூடும். சத்தை மட்டும் இழக்காமல் காத்து எந்தையான முறையால் தன் மீது ஏறிட்டு கொண்டு மீண்டும் கை கால்களை தந்து ஞான விரிவை உண்டாக்கி எல்லாம் எம்பெருமானே பண்றான். சத் மட்டும், இருப்பு மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஜீவன்களுக்கு மீண்டும் உருவத்தை கொடுக்கிறான். கை கால்களை கொடுத்து, அவர்களுக்கு மனதை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, தன்னை கொடுத்து, அறிவை கொடுத்து, எல்லாம் யார் செய்வாங்க? அந்த அப்பாங்கிறவன் தான். அப்பான்னா நமக்கு இந்த உடம்புக்கு அப்பா இவ்வளவு செய்வாராங்கிறது தெரியாது. இவர் சகல ஜீவராசிகளுக்கும் தந்தை. ஆகையால அவனுக்கு ஒவ்வொரு ஜீவனும் தன்னுடைய குழந்தை. இது உருப்படணுமேங்கிற பயம் கவலை அவனுக்கு தான் உண்டு. ஆகையால அவன் அந்த முயற்சியை மேற்கொள்ளுவான் அப்படிங்கிறது இங்கே காட்டித்தரப்படுகிறது. சத்தை மட்டும் இழக்காமல் இருந்த என்னை அவர் இவ்வாறு ஆட்கொண்டார். வாய் முதல் அப்பன் என்கிறபடி வாய்த்த காரணனான உபகாரம். அவன் நமக்கு உபகாரம் செய்வதற்காகவே இருக்கிறான் எம்பெருமான். ஆகியாவது அவனை வாய் முதல் அப்பன் திருவாய்மொழியில நம்மாழ்வார் எம்பெருமான குறிக்கிறார். என்றபடி வாய்த்த காரணனான உபகாரம். இது தன்னிடையே இருக்கான், அப்படியே இருக்கும். யாராச்சும் கொண்டு வந்தெல்லாம் வைக்க வேண்டியதே இல்லை, நம்ம கேட்க வேண்டியதே இல்லை. வாய்த்து தானாகவே இருக்கக்கூடிய காரணனான அப்பன். அவன்தான் காரணம், நாம் காரியம். அவன்தான் காரணனான உபகாரன். அவன் நமக்கு அவ்வளோ பெரிய உபகாரத்தை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிரமகுருவாய், பீதகவாடை பிரான் பிரமகுருவாய் முதல்ல ஆச்சாரியன் நமக்கு யாரு அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் தான். நம்ம எத்தனையோ பேர்களுக்கு எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருக்கலாம், ஆனா முதல்ல ஆச்சாரியன் ஒரு ஜீவாத்மாக்கு யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான். அதை பெரியாழ்வார் காட்டி கொடுக்கிறார். பிரமகுரு பீதகவாடை பிரானார்னா அந்த பீதாம்பரத்தை அணிந்திருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் பிரமகுருவாய் முதல்ல ஆச்சாரியனுக்கு தானே வரான். நீங்க ஒன்றும் தேடி கூட போக வேண்டியதே இல்லை. தானே பிரமகுருவாய் என்கிறபடி ஆச்சாரியனாக முதல்ல ஆச்சாரியன் யாரு அப்படின்னாக்கா ஸ்ரீமன் நாராயணன் தான். ஏன்னா அவன் தான் நம்ம மனசுல நம் எண்ணங்கள் தோன்றும் அந்த இடத்திலே உட்கார்ந்துருப்பான், வேற எங்கேயும் இருக்க மாட்டான். அங்கே இருந்து கொண்டு அந்த எண்ணங்களை தன் வழிப்படுத்தி கொண்டு வரதுல அவனுக்கு நிகர் அவன் தான். ஆகையில முதல் ஆச்சாரியன் ஒரு ஜீவனுக்கு யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்படி பிரமகுருவாய் ராப்பகல் முன் சொல்ல, ராப்பகல் ஓதுவித்து என்கிறபடி இரவு பகல் என்று பாராது என் முன் சொல்லும் என்கிறபடியே முன்னுறு சொல்ல. ராத்திரி பகல்னு பார்க்காம கற்றுக் கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி சொல்லு, உட்காந்து சொல்லு, நான் இது சொல்றேன்னா இன்னொரு வாட்டி சொல்லு அப்படின்னு சொல்லி இரவு பகல் பார்க்காமல் எனக்கு கற்பித்தான் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்றார். முன்னுறு சொல்ல கற்றனமே என்ற இவர் அப்படி சொல்லி கொடுக்க அந்த பீதகவாட பிரானார் பிரமகுருவாய் ராப்பகல் பார்க்காமல் இவரை ஓதுவிக்க இவர் கற்றுக்கொண்டார். யார் கற்றுக்கொண்டார்? சுவாமி நம்மாழ்வார். கற்றனமே, திருநாமம் சொல்ல கற்றனமே, அங்க கத்துக்கிட்டோம் அப்படின்னு திருவிருத்தத்துல சொல்லியிருக்கார். என்கிறபடியே பின்னே சொன்னேன் என்று ஆழ்வாரும் இறைவனோடு கற்றார். அவன் முன்ன சொன்னா அப்படின்ட்டு முன்னிலையில பார்த்தோம். என்றபடியே முன்னுரு சொல்ல குரு ஃபர்ஸ்ட் அவன் சொன்னதை இவன் சொல்றார், அவன் சொன்னதை இவர் சொல்றார். அந்த மாதிரி பின்னுருவாக இவர் கற்றுக்கொண்டார். முன்லைன் அவர் சொல்ல, அது சொன்னது அப்படியே நம்மாழ்வார் பின்ன சொல்லி 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 ராப்பகலாக படித்து இதை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சொல்றார். இப்ப தான் கத்துட்டதை என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தாக்கா, நாவினால் நன்மையால் என்னும் ஓதவல்ல பிராக்கள் கண்மின்கள் என்று சொல் பயிற்று. இந்த இடத்துல மதுரகவி ஆழ்வாரை இங்க விளக்குறாங்க. மதுரகவி ஆழ்வார் யாரு? அவர் தான் சுவாமி நம்மாழ்வாருடைய நெருங்கிய அந்தரங்க சிஷ்யர். தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்மாழ்வாரை தவிர இன்னொரு தெய்வம் இருக்குன்னு அவர் நினைக்கவே மாட்டாராம். திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரிய கோல திருவுருவ காண்பன்னான்ட்டு என்னவோ நம்மாழ்வார் பார்க்கிறாரே அப்படிங்கிறதுக்காக ஆதிபிரானையும் பொலிந்தன் என்ற பிரானையும் பார்ப்பாரே தவிர இவராக இஷ்டப்பட்டு போய் பார்க்கவே மாட்டாராம். இது அப்படி ஒரு ஆச்சாரிய பக்தி.
ஆச்சாரியனே உபாயம் ஆச்சாரியனே உபேயம் அப்படிங்கிற இந்த சரம பருவ நிஷ்டை அப்படின்வாங்க. அதாவது முடிவான உபாயம் நமக்கு என்னன்னா ஆச்சாரியனே நெறி, ஆச்சாரியனே குறி, அவரே உபாயம் உபேயம் என்று இருப்பதுதான். அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக காட்டப்படுபவர் யார்னா மதுரகவி ஆழ்வார். இப்போ நம்மாழ்வார் தான் எம்பெருமானிடம் கற்றுக்கொண்டதை மதுரகவி ஆழ்வாருக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தார் அப்படிங்கிறது இந்த கடைசி காலம்ல நம்ம பார்க்க போறோம். நாவினால் நன்மையால் என்னும் ஓதவல்ல பிராக்களை கண்மின்கள் என்று சொல் பயிற்ற. ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அங்க ஸ்ரீமன் நாராயணன் நான்முக பிரம்மனுக்கு சொல்ல நான்முக பிரம்மன் ருத்ரனுக்கும் மற்றவர்களுக்கும் வேதத்தை கற்பித்தான். இங்க பாத்தீங்கன்னா நான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஆழ்வாருக்கு, சுவாமி நம்மாழ்வாருக்கு ராப்பகல் ஓதவித்து கற்பிக்க திருவாய்மொழியை அவர் அதை மதுரகவி ஆழ்வாருக்கும் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் அப்படின்ட்டு. நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் கணினுன் சிறுத்தாம்பு என்று துவங்கி குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திருவனே என்று தன் ஆசிரியரிடத்தில் பக்தி பூண்டு. அவருக்கு மதுரகவி ஆழ்வாருக்கு இவர் தான், நம்மாழ்வாரை தவிர இன்னொரு தெய்வமே அவருக்கு தெரியாது. அந்த பாவின் இன்னிசை பாடி திருவனே, அந்த திருவாய்மொழி இனிமையான அந்த இதை நான் பண்ணில் பாடிக்கொண்டு நான் திரிந்து கொண்டிருப்பேன். எனக்கு தெய்வமற்ற அறியேன், எனக்கு வேறு தெய்வமே தெரியாது, நம்மாழ்வார் தான் என்னோட தெய்வம் அப்படின்னு இருந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். ஆகையால் திருவாய்மொழியை நம்மாழ்வார் யாருக்கு கற்பித்தார்? மதுரகவி ஆழ்வாருக்கு கற்பித்தார். நன்மையால் என்றும் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மையாக கருதும் என்றுள்ள தன்னை அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோப்பன் என்று ஆதரிக்கும் சடகோப்பரிடம் அடிமை பூண்டு அதன் காரணமாக பாதுகாத்தவரிடம் செய் நன்றி உடையவரான மதுரகவி. இது என்னன்னா, நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மையாக கருதுவர் அப்படின்னு சொல்லி வரும் கண்ணின் சிறுத்தாம்பல். அதாவது நான்மறையாளர்கள் என்னை பெருசா மதிக்காம போகலாம், என்னை மதிக்காம இருக்கலாம். ஆனா அன்னையாய் தந்தையாய் இருந்து என்னை ஆட்கொண்டவர் யார்? நம்மாழ்வார். ஆகையாலே எனக்கு கவலை இல்லை, அவர் கற்பித்த அந்த திருவாய்மொழியை நான் கற்றுக்கொள்வேன், அதையே பாடிக்கொண்டு நான் திரிவேன், அதை நான் மற்றவர்களுக்கு கற்பிப்பேன் என்று இருந்தவர் மதுரகவி ஆழ்வார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மையாக கருதுவர் என்றுள்ள தன்னை, ஐயோ அதாவது பெரிய இந்த வேத வித்துக்கள் என்னை மதிக்க மாட்டாங்களே என்ன பண்றது என்று இருந்த என்னை அன்னையாய் அத்தனாய், அப்பாவாக இருந்து என்னை ஆட்கொண்டவர் யார்? சுவாமி நம்மாழ்வார். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையால் சடகோப்பன் என் நம்பியே. தன்மையான் சடகோப்பன் என் நம்பியே. நம்பின குணபூர்த்தி உடையவர், என்னை ஆட்கொண்டு என்னை நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த குணபூர்த்தி உடையவர் யாரு? நம்மாழ்வார். ஆகையால் அவரிடமே நான் இருப்பேன் என்று தம்மை ஆதரிக்கும் சடகோப்பனிடம் அடிமை பூண்டு அவருக்கே அற்று தீர்ந்தார். அவரிடமே அடிமையாக இருந்தார் யாரு? மதுரகவி ஆழ்வார். அதன் காரணமாக பாதுகாத்தவரிடம் செய் நன்றி உடையவரான மதுரகவி. தன்னை இவ்வளவு தூரம் காப்பாற்றி தன்னை நல்வழிப்படுத்திய நம்மாழ்வாரிடம் செய் நன்றி மறவாமல் இருப்பவர், அவருடனே இருந்தவர், அவருடைய அந்த பாசரங்கள் எல்லாம் பட்டோலைப்படுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரகவி ஆழ்வார். ஓதவல்ல பிராக்கள் அப்படின்னா அன்பின் அடியாய் கற்க வல்ல உபகாரரான ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் போன்றவர்கள். பிராக்கள்னா பிரதர்ஸ் சொல்றோம், அதுதான் அண்ணன் தம்பி போன்றவர்கள், சகோதரர்கள்னு வச்சுக்கலாம். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அன்பின் அடியாய் கற்க வல்ல, இந்த நம்மாழ்வார்கிட்ட இருக்கிற அந்த அன்பின் மிகுதியால இதெல்லாம் கற்பதற்கு தயாராக இருந்த மதுரகவி ஆழ்வார் போன்றவர்கள். கண்மின்கள் என்று உண்மையான் கற்பியா வைத்த மாற்றம் என்றபடி இதை பயில்மின் என்று சொல்லி கண்மின்கள் இதை கத்துக்கோங்க அப்படின்னு நம்மாழ்வார் சொல்ல அதை கற்பதில் ஆர்வமுள்ள கற்றவர்கள் எல்லோருமே கண்மின்கள் என்று உண்மை யான் கற்பியா வைத்த மாற்றம் என்றபடி இதை பயில்மின் என்று சொல்லி இதை கற்றுக் கொடுக்கிறார், எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அவரு நம்மாழ்வாரும் கற்றுக் கொடுக்கிறார், அவரிடம் கற்ற மதுரகவி ஆழ்வார் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கிறார். சொல் பயிற்று என்கிறபடி இந்த தமிழ் முறையை பயில்வித்தார், இதை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி எம்பெருமான் நான்முக பிரம்மன் ருத்ரன் வழியாக வேதம் பரவியதோ அதே போல சுவாமி நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் போன்றவர்களால்
தமிழ் மறையான திருவாய்மொழி பரவியது அப்படின்னு சொல்றாங்க. வேதம் வேதம் ஓத்து ஆகையாலே ஆதர்வனாதிகள் போலே இதுவும் பெயர் பெற்றது. கன்க்ளூஷன் கொண்டாடுறாங்க. அதே போல அந்த வேதம் ஓதுவர் போல அதே போல இதுவும் வந்ததாலே ஆதர்வனாதிகள் போல், ஆதர்வனாதிகள் ஆதர்வண வேதத்தை போல, அதாவது அந்த 4 வேதத்துக்கும் அது உபலட்சணம் போல இதுவும் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேதம் ஓதுவார் ஓத்து ஆகையாலே ஆதர்வனாதிகளைப் போல ஓதுவார் ஓத்து எல்லாம் எவ்வுலகத்து எவ்வவையும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். இது என்பதற்கேற்ப வேதமானது அதை ஓதும் தலைவர்களை கொண்டு ஆதர்வணம், தைத்திரியம், காண்மம் என்று பெயர்களை பெற்றார் போலே அந்த ஓதுறவங்க பேரை வச்சு அது சொல்லப்பட்டது இல்லையா. இப்போ வேதம் இது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். இந்த செக்ஷன்ல முதல் சூத்திரத்துல பார்த்தோம். அந்தந்த சாகைகள் எந்த சாகைகளை பின்பற்றுகிறார்களோ அந்த சாகையை யார் கற்றுக் கொடுத்தார்களோ அந்த தலைவர்கள் பெயரை வைத்தே வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி ஓதுவார் ஓத்து எல்லாம் எவ்வுலகத்து எவ்வவையும் என்பதற்கேற்ப வேதமானது அதை ஓதும் தலைவர்களை கொண்டு ஆதர்வணம், தைத்தரியம், காண்மம் என்று பெயர்களை பெற்றார் போலே அதே போல இதுவும் பெயர் பெற்றது. இது திருவாய்மொழியும் பெயர் பெற்றது. நம்மாழ்வார் இந்த தமிழ்மறை முதலில் ஓதுனதை கொண்டு இந்த தமிழ்மறை சடகோபன் சொல் என்று பெயர் பெற்றது. இதற்கு சடகோபன் யாருன்னா சுவாமி நம்மாழ்வார், அவருடைய பெயரை பெற்றது. இப்போ வேதம் அந்தந்த சாகைகளை யார் ஓதுகிறார்களோ அந்த ரிஷி முனிகளுடைய பெயர் பெற்றதை போல இந்த தமிழ்மறையான இந்த திருவாய்மொழி முதலிலே சடகோபருடைய வாயிலிருந்து வந்ததால இது சடகோபன் சொல் என்று பெயர் பெற்றது அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஆக எவ்வுலகத்து என்று தொடங்கும் 39வது சூத்திரம் முதல் இந்த சூத்திரம் இறுதியாக மேல் அத்தியன என்று தொடங்கும் 37ஆம் சூத்திரத்தில் சந்தங்கள் 1000 என்ற சொற்றொடரால் போன்ற திருவாய்மொழிக்கு உள்ள வேதத்தன்மை உறுதிப்படுத்தினார் என்று ஆயிற்று. இது வரைக்குமே வேதம் தான், திருவாய்மொழி வேதம் வேறு அல்ல, அது ஒன்று, அதுக்குள்ள அதே கௌரவம், அதே அந்தஸ்து, அதே மரியாதை திருவாய்மொழிக்கும் உண்டு என்பதை பல விதங்கள்ல அலசி ஆராய்ந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இதுல விளக்கம் மற்றும் பிரமாணங்கள். உறங்கி எழுந்தவன் நியாயம் என்பது உணர்ந்திருக்கிற எதை நினைத்திருக்கிறானோ அதனை உறங்கி உணரும் போது நினைத்த. இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்ம தூங்க போகும்போது என்னெல்லாம் நினைச்சிட்டு தூங்குறோமோ தூங்கி எழுந்தோடனே டக்கு ஞாபகம் வரும், அது மறக்காது, அப்படியே ஞாபகம் வந்துடும். அதே போலதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுட்டு யோவை வேதாச்ச பிரம்மணோசி தஸ்மை என்பது ஸ்வேதாத்வர உபனிஷத்து. பிரம்மண புத்திராய ஜேஷ்டாய, அவர் தான் முதல் புள்ள அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இந்த சூத்திரம் முடிஞ்சிருது. அடுத்தது 50வது சூத்திரம். இதுல இப்ப திருவாய்மொழி சுவாமி நம்மாழ்வார் பண்ணது. இப்ப மற்ற ஆழ்வார்கள் பண்ண திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எப்படி இப்ப இதை நீங்க வேதத்துக்கு சமானமா வச்சா அந்த மற்ற ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களை எப்படி வைப்பீர்கள், எதற்கு சமமாக அப்படிங்கிறதுக்கு இந்த சூத்திரத்தை விளக்கம் தராங்க. ஆழ்வாருடைய தமிழ் மறைக்கு வேதமாக இருக்கும் தன்மை ஒக்கும். இவ்வளோ தூரம் நம்ம அதை பார்த்தாச்சு. 43ஆம் சூத்திரத்தில் வேத சதுஷ்டியம் என்று தொடங்கி இவருடைய 4 அருளிச் செயல்களை 4 வேதங்களின் ஸ்தானத்தில் கொள்ளப்படுவை எனப்பட்டது. அதை பார்த்தாச்சு. அவற்றுள் எந்த பிரபந்தம் எந்த வேதத்தின் ஸ்தானத்தில் கொள்ளப்படும் என்பது இந்த சூத்திரத்தில் அருளி செய்யப்படுகிறது. இப்ப சுவாமி நம்மாழ்வார் 4 பண்ணியிருக்காரு இல்லையா. ஒன்று திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி அப்படின்னு 4 திவ்ய பிரபந்தங்கள் பண்ணியிருக்காரு. அதுல எது எந்தெந்த வேதத்தினுடைய ஸ்தானத்தில் இருக்கு அப்படிங்கறத இங்க காட்டப்படுறாங்க. இயற்பா 3 வேத திரயம் போலே, பன்னார் பாடல் பண்புரை இசைக்குள் வேதம் போலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்பா 3 வேதத்ரயம் போலே, பன்னார் பாடல் பண்புரை இசைக்குள் வேதம் போலே அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதை கீழ்கண்ட மாதிரி பிரிச்சுக்கணும். இயற்பா 3 இப்போ இந்த திவ்ய பிரபந்தங்களை நாதமுனிகள் பிரிச்சது 1000, 2000, 3000, 4000 அப்படின்ட்டு இதுல கொஞ்சம் வேறுபாடு உண்டு. 1000த்துல பெரிய பெரிய அது திருப்பல்லாண்டுலேருந்து ஆரம்பிச்சு வரும். அப்புறம் 2000 பெரிய திருமொழி, திருமங்கை ஆழ்வார் முழுக்கவே வரும். அப்புறம் 3000 இயற்பா அப்படின்னு சொல்லி பல ஆழ்வார்கள் வரும். 4000
திருவாய்மொழி மட்டுமே இருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கு. இன்னொன்று வந்து 3ஆம் ஆயிரம் திருவாய்மொழின்னு வச்சு 4ஆம் ஆயிரம் இயற்பான்னு சொல்லி அதுலேயும் வரதுண்டு. ஆனால் மொத்தத்தில் என்னென்னா 4 இருக்கிறதுல ஒரு ஒரு பகுதி வந்து இயற்பா. 1000, 2ஆம் ஆயிரம், 3ஆம் ஆயிரம், 4ஆம் ஆயிரம் சொல்லிட்டு இப்போ 1000 வந்து சில பல ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள், 2வது வந்து பெரிய திருமணி ஆழ்வார்து மட்டும், 3வது வந்து இயற்பா, அதில் பல ஆழ்வார்கள் இருக்கும். அப்புறம் 4வது வந்து திருவாய்மொழி, சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி மட்டுமே இருக்கும். ஆகையால இந்த இயற்பா அப்படிங்கிற பகுதியில் என்னென்ன இருக்கு, சுவாமி நம்மாழ்வாருடைய எந்தெந்த திவ்ய பிரபந்தங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் அது எந்த வேதத்துக்கு சமானம் அப்படிங்கிறது இதில் சொல்ல போறாங்க. இயற்பா மூன்றும் வேத திரயம் போலே. திவ்ய பிரபந்தங்களின் பிரிவுகளில் இயற்பா என்னும் பிரிவில் சேர்ந்துள்ள திருவிருத்தம், திருவாசிரியம் மற்றும் பெரிய திருவந்தாதி ஆகிய மூன்றும் ரிக், யஜர் மற்றும் அதர்வண வேதங்களின் ஸ்தானத்தில் கொள்ளப்பட வேண்டியவை. இந்த திவ்ய பிரபந்தங்களை பிரித்ததில் அந்த இயற்பா என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திருவிருத்தம், திருவாசிரியம் மற்றும் பெரிய திருவந்தாதி, இந்த மூன்றும் எந்த ஸ்தானத்தில் கொண்டு போகணும்? ரிக்வேதத்தில் யஜுர் மற்றும் அதர்வண வேதங்கள். ரிக்வேதத்திற்கு இணையானது திருவிருத்தம், யஜுர்வேதத்திற்கு இணையானது திருவாசிரியம், அதர்வண வேதத்துக்கு இணையானது பெரிய திருவந்தாதி. அதை தான் இங்கே வந்து சொல்ல வராங்க. அப்புறம் பன்னார் பாடல். பன்னார் பாடல் அப்படின்னா திருவாய்மொழி, மிகுந்த இசை நயத்தை கொண்டது திருவாய்மொழி. அதனால் அதுக்கு பன்னார் பாடல் அப்படின்னு பேர். பண்புரை இசைக்கொள் வேதம். பண்புரை இசைக்கொள் வேதம் வந்து சாமவேதம். சாமவேதத்திலையும் சங்கீதம், பாட்டு, ராகம் ஜாஸ்தி, அதே மாதிரி திருவாய்மொழியிலும் ஜாஸ்தி. ஆகையால் அது ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. பன்னார் பாடல் அப்படிங்கிறது திருவாய்மொழி, பண்புரை இசைக்கொள் வேதம் அப்படிங்கிறது சாமவேதம். பன்னார் பாடல், பன்னார் பாடல் என்கிறபடி பண்ணோடு சேர்ந்துள்ள இசையை உடைய திருவாய்மொழி. திருவாய்மொழி வந்து இசையோடு பாடப்படுகிறது. அதற்கு வந்து தனிப்பட்ட ராகங்களும் அடைவைகளும் நிறைய உண்டு, தாளம் எல்லாமே வேற. அதே மாதிரி தான் சாமகானம் வந்து சாமகானம் அது வந்து அப்படியே இசையோட தாளத்தோடு இசைக்கப்படுவதில் அதுக்கு சாமகானம், இது பன்னார் பாடல். ஆக இது ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. பண்புரை வேதம் போலே என்கிறபடியும் இசைக்குள் வேதம் போல, இசைக்குள் வேதம் என்கிறபடியும் உள்ள சாமவேதத்தை ஒக்கும். சாமவேதத்திலையும் பண், இசை, தாளம், ராகம் எல்லாம் ஜாஸ்தி. திருவாய்மொழியிலும் அதே மாதிரி பண், இசை, ராகம், தாளம் எல்லாம் உண்டாகியாலே சாமவேதத்தின் இடத்திலே கொள்ளப்படுவது எது? திருவாய்மொழி. இப்போ இயற்பான பார்த்த அந்த மூன்றும், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி மூணும் முறையே ரிக், யஜுர், அதர்வண வேதங்களை ஒக்கும். இசையோடு நிறைந்த, பண்ணோடு நிறைந்த சாமவேதத்தின் ஸ்தானத்தில் கொள்ளப்படுவது எது? அதே இசையோடும் பண்ணோடும் நிறைந்த திருவாய்மொழி சாமவேதத்தின் ஸ்தானத்திலே கொள்ளப்படும் அப்படின்ட்டு எந்தெந்த வேதத்தின் இடத்திலே எந்தெந்த நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் வைக்கப்படும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க கீழே. என்ன அப்படின்னா, திவ்ய பிரபந்தங்களில் சாமவேதத்தை காட்டுகிற சொற்றொடர்கள் பல இருக்க பண்புரை வேதம், இசைக்கொள் வேதம் என்பவை எடுத்தாளப்பட்டிருப்பது ஏன்? அந்த கேள்வி வரும்ல. அதாவது சாமவேதத்தை காட்டுற சொற்கள் நிறைய இருக்கும். அதுக்கு இங்கே வந்து 2 முக்கியமாக எடுக்கிறாங்க. என்ன? பண்புரை வேதம் ஒன்று, இசைக்கொள் வேதம். ஏன்னா திருவாய்மொழியை பன்னார் பாடல் என்பதால் அதற்கு பண்ணும் இசையும் இருப்பது போல சாமவேதத்திற்கும் பண்ணும் இசையும் உண்டு என்பதை அறிவிப்பதற்காகும். அப்போ இதில் தான் வந்து நம்ம நாயனாருடைய அந்த அதிசயத்தக்க திறமையை, அந்த என்னன்னு சொல்றது, அதை வந்து நான் உணர்றோம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, சாமவேதத்தை குறிக்கக்கூடிய எத்தனையோ சொற்கள் இருக்க கரெக்டாக எதை எடுக்கிறாரு? பண்புரை வேதம், இசைக்கொள் வேதம் சொல்லி எடுக்கிறாரு. ஏன்னா சாமவேதத்துக்கு ஒத்தது திருவாய்மொழி அப்படின்னு காட்ட, திருவாய்மொழி எப்படி சொல்லப்படுகிறதுனா பன்னார் பாடல் அப்படின்னு சொன்னதுனால இது ரெண்டுத்துக்கும் சாமியம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கரெக்டாக சாமவேதத்தை குறிக்கக்கூடிய இந்த 2 சொற்களை எடுத்து காட்டுகிறார் அப்படின்னு இங்கே விளக்கப்பட்டது. திருவாய்மொழியின் வியாக்கியானங்களுக்குள்ள போய் சில கருத்துக்களை சொல்றாங்க. பண்புடை வேதம் என்பதே பாடமாக காட்டப்படுகிறது. பண்புரை வேதம் இல்லை, பண்புடை வேதம் அப்படின்னு காட்டப்படுகிறது. பண்புரை வேதம் என்ற பாடம் காணப்படவில்லை. பண்புடை வேதம் தான் இருக்கே தவிர பண்புரை வேதம் என்ற சொல் காணப்படவில்லை. இசைக்கொள் வேதம் என்பதற்கு திருமொழி வியாக்கியானத்தில் சாமவேதம் என்ற பொருளும் காணப்படவில்லை.
ரெண்டுமே இல்லை. இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் கம்பேரிசன் கொண்டாந்துட்டீங்க. ஆனால் பண்புரை வேதம்ங்கிற சொல்லும் வியாக்கியானத்தை காணப்படவில்லை. இசைக்கொள் வேதம் அப்படிங்கிற இதில் வியாக்கியானத்திலும் அது சாம வேதத்தை குறிப்பதாக காணப்படவில்லை. ஆயினும் மிகவும் நம்பிக்கைக்குரிய இவர் இப்பிரபந்தத்தில் இப்படி அருளி செய்கையாலே இப்படியும் கொள்ளுதல் வேண்டும். பண்புரை வேதம், இசைக்கொள் வேதம் என்பன போன்ற இடங்களில் சாமவேதத்தினது சிறப்பினை நோக்கி சாமவேதத்தினை அருளி செய்தாராயினும் உபலட்சணத்தால் மற்ற வேதங்களையும் கோடல் வேண்டும் என்பது மாமுனிகளின் விளக்கம். மாமுனிகளுடைய அவருடைய திருவுள்ள கருத்துப்படி இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதாவது நேரடியாக பண்புரை வேதம், இசைக்கொள் வேதம் என்று சொல்லப்படாத போதிலும் அந்த தன்மை ஒத்து இருப்பதாலே, அதற்கும் இசை இதற்கும் இசை இருப்பதாலே இவ்வாறு கொள்ளலாம். இந்த திருவாய்மொழியும் கொள்ளலாம், மற்ற திவ்ய பிரபந்தங்களையும் மற்ற வேதங்களையும் போடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி மாமுனிகள் இங்கே சொல்லியிருக்கிறார். இன்னொரு முறை படிக்கிறாரு. நம்பிக்கைக்குரிய இவர் இப்பிரபந்தத்தில் இப்படி அருளி செய்கையாலே, நம்பிக்கைக்குரிய இவர் இப்படி ஆழ்வார் பிரபந்தத்தில் இப்படி அருளி செய்கையாலே இப்படியும் கொள்ளுதல் வேண்டும். பண்புரை வேதம், இசைக்கொள் வேதம் என்பன போற இடங்களில் சாமவேதத்தினை சிறப்பினை நோக்கி சாமவேதத்தினை அருளி செய்தாராயினும், அதாவது நம்மாழ்வார் அந்த சாமவேதத்துடைய சிறப்பை பார்த்து இவ்வாறு அருளி செய்தார். ஆகையாலே வியாக்கியானங்களில் காணப்படாத போதிலும் நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது மாமுனிகளுடைய கருத்து. அவர் தன்னுடைய வியாக்கியானத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். ஆகையால் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சாமவேதத்திலும் பண்ணும் இசையும் மிகுந்திருக்கிறது, திருவாய்மொழியிலும் அப்படியே இருக்கிறது. ஆகையால் அதை நம்ம ஒன்றுபடுத்தி சாமியம் சொல்லலாம். வியாக்கியானத்தில் அந்த மாதிரி சொற்கள் காணப்படாத போதிலும் இவர் நம்பிக்கைக்கு உரியவர் இந்த ஆழ்வார் அதை எடுத்து ஆண்டிருப்பதாலே அவ்வாறு கொள்வதில் எந்த விதமான தட்டில்லை அப்படிங்கிறத மாமுனிகள் நமக்கு காண்பிச்சு கொடுத்திருக்கிறார். இது ஒரு 2-3 நாட்டு படிச்சிங்கன்னா அது என்ன அப்படிங்கிறது புரியும். அடுத்த சூத்திரம் 51 சின்னது தான், இது பார்க்கலாம். ரொம்ப சின்னது, சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கூட. வடமொழி வேதங்கள் 4னுள் ரிக் வேதமானது சாமவேதமாக விரிவடைவது போல இந்த தமிழ் மறையும் விரிவடையுமோ என்பதற்கு இந்த சூத்திரத்தில் பதிலளிக்கப்படுகிறது. அந்த பொதுவான ஒரு எண்ணம் என்னன்னா, ரிக்வேதம் தான் சாமவேதமாக விரிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக்வேதம் சாமவேதமாக விரிவடைந்தது. எப்படின்னா அதுல அந்த பாடல்களும் பண்ணும் சேர்ந்து அந்த ரிக்வேதம் சாமவேதமாக விரிவடைந்து விட்டது. அதை போன்ற பண்பு திருவாய்மொழிக்கும் உண்டோ அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், 100 பாசுரங்களான திருவிருத்தம் 1000 பாசுரங்கள் கொண்ட திருவாய்மொழியாக விரிவடைந்தது அப்படின்னு இங்கே அதுலேயும் உங்களுக்கு அந்த சாமியம் உண்டு அப்படிங்கிறத காட்டி கொடுக்குறாங்க. ருக்கு சாமத்தாலே சரசமாய் சோபத்தாலே பரம்புமா போலே சொல்லா தொடையில் இசை கூட்ட அமர் சுவை 1000 ஆயிற்று அப்படின்னு அழகா சொல்றாரு. அது எப்படி அந்த ரிக்வேதம் எப்படி சாமவேதமாக மாறியது, இந்த திருவிருத்தம் எப்படி திருவாய்மொழியாக மாறியது அப்படிங்கிறத அழகா சொல்றார். ருக்கு சாமத்தாலே சரசமாய் ஸ்தோபத்தாலே பரம்புமா போலே. இந்த ஸ்தோபம் அப்படிங்கிறது இசை கூட்டி பாடுவது. அந்த ரிக்வேதத்திற்கு இசை கூட்டி பாடும் பொழுது அது சாமவேதமாக விரிவடைந்து விடுகிறது. ருக்கு சாமத்தாலே சரசமாய், சாமவேதத்தினது சுருக்கமானது ரிக்வேதம், சாமவேதத்துடைய சுருக்கம் தான் ரிக்வேதம். ரிக்வேதத்தின் விரிவடைந்த அந்த பண்பு தான் சாமவேதம். ஆகையாலே ருக்கு சாமத்தாலே சரசமாய், சாமவேதத்தின் சுருக்கமானது ரிக்வேதம். ரிக்வேதம் சுருக்கம், சாமவேதம் விரிவடைந்தது. ருக்கு சாமம் ரசமாகும் என்பது பிரமாணம். ருக்கு சாமம் ரசமாகும் அப்படின்ட்டு அது ருக்கஸ் சாம ரச என்பது சாந்தோக்கிய உபநிஷத்திலே சொல்லியிருக்காங்க. சாந்தோக்கிய உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ருக்கு சாம ரச, ருக்கஸ் ருச்சஸ் சாமரச, ருச்சஸ் சாமரசக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ருக்வேதமானதே சாமவேதமாக விரிவடைகிறது அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லியிருக்காங்க. அதனால இது ஒரு மிகப்பெரிய பிரமாணம். ரிக்வேதம் தான் சாமவேதமாக விரிவடைகிறது அப்படின்ட்டு. ஆகையாலே ஸ்தோபத்தாலே பரம்புமா போலே ரிக்வேதமானது ஹாவு என்பது போன்ற ஸ்தோபம் போன்ற இசை நிலை சொற்களால் இசை ரூபமான சுவையுடன் கூடிய சாமவேதமாக விரிவடையும்.
ரிக்வேதம் வந்து அப்படியே வெறும் ப்ரோஸா இருக்குமோ என்னவோ. அதுக்கு வந்து இந்த ஹா ஊ அப்படிங்கிறது தான் சாமவேதத்துடைய கானம். அது பண், அது இசை. அதோடு சேரும்போது அது பெருசாக சாமவேதமாக விரிவடைந்து விடும். ரிக்வேதமே அந்த இசையோடு சேரும்போது சாமவேதமாக விரிவடைந்து விடும். ஸ்தோபம் போன்ற இசை நிறை சொற்களா. ஸ்தோபம் அப்படிங்கிறது அது ஒரு வகையான இசை கூட்டுதல். அந்த ரிக்வேத சொற்களுக்கு இசை கூட்டுதல். அந்த சோபத்தாலே அது பெருசாக விரிவடை போல சொல்லார் தொடையல் திருவிருத்தம் 100 எனப்படும் திருவிருத்தமானது ரிக்வேதத்தின் ஸ்தானத்தில் இருப்பது. இது 100 பாசுரங்கள் ஆகும். முன்னாடியே பார்த்தாலே இயற்பால ஒன்று வந்து திருவிருத்தம். அது எத்தனை பாசுரங்கள்? 100 பாசுரங்கள். அந்த 100 பாசுரத்தில் என்னாகும்? இசை கூட்டும் போது அது திருவாய்மொழியாக விரிவடைந்து விடும். இசை கூட்டு என்கிறபடி இசையிலே கூட்டப்பட இந்த திருவிருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த 100 பாடல்களை இசையோடு கூட்டி பாடும் பொழுது அமர் சுவை 1000 ஆயிற்று. அமர் சுவை அப்படி ஒரு இனிமையான 1000 பாடல்களாக ஆயிற்று. 1022 பாசுரங்கள் எது? திருவாய்மொழி. இந்த 100 பாசுரங்கள் இந்த இதில் திருவிருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த 100 பாசுரங்கள் இசை கூட்டி பாட அமர் சுவை 1000 ஆயிற்று என்கிறபடியே சுவையோடு கூடிய 1000 திருவாய்மொழி பாசுரங்களாக விரிந்தது எனப்பட்டது. திருவிருத்தத்தில் உள்ள 100 திருப்பாசுரங்களும் 100 திருப்பதிகங்களாக பரம்பின என்றபடி ஒரு பாசுரமும் ஒரு 100ஆக பரவியது. அப்போ 100 × 10 போட்டிங்கனாக்கா 1000 வந்துடும். அந்த மாதிரி திருவிருத்தமே வந்து திருவிருத்தில் உள்ள 100 பாசுரங்கள் திருவாய்மொழியில் உள்ள 1000 பாசுரங்களாக பரம்பினபடி அது விரிவடைந்தது. எப்படி விரிவடைந்ததுன்னா இசையும் பண்ணையும் கூட்ட. எப்படி ரிக்வேதம் வந்து இசை அந்த ஸ்தோபத்தால் விரிவடைந்தது போல இந்த திருவிருத்தமும் அந்த 100 பாசுரங்களும் இசையோடு கூட அமர் சுவை 1000 எனப்படுகிற அந்த திருவாய்மொழி பாசுரங்கள் 1000ஆக ஆயிற்று. ஆகையால் இதுவும் கூட ஒரு இன்னொரு என்ன சொல்றது, இன்னொரு மேற்கோள் உதாரணம், ஒரு முக்கியமாக நிச்சயமாக சொல்லலாம் அப்படிங்கிறபடி இதுதான் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறாங்க. அதுதான் இதுக்கு அடுத்தது ரொம்ப பெருசு. இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம்.